இன்றைக்கி எங்களோட செகண்ட் மந்த் வெட்டிங் ஆனிவர்சரி. அவருக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு யூசுவலாக நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக காலையிலேயே எழுந்து ஃப்ரெஷ் ஆகி ரெடி ஆகிட்டு வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டே இல்லையா, அதனால் அவருக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். எப்போவுமே கிஃப்ட்ஸு ஹால் ஆர் டைனிங் டேபிள் இல்லைனா பெட்ரூமில் தான் வைப்பேன். ஆனால் இந்த மந்த் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக புதுசாக ஒரு இடத்துல எல்லாத்துலேயும் அரேஞ்ச் பண்ணி பூஜை அறையில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பலூன் எபிசோடு பலூன் எல்லாம் ஊத ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு அந்த பலூன் ஊதுற டூல் நல்லாவே ஒர்க் ஆச்சு. ஆனால் கொஞ்ச நேரத்தில் அது எனக்கு கைவிட்டுடுச்சு. அப்புறம் நானே ஊதி ஒரு வழியாக அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். பலூன் ஊதுறதை விட கஷ்டம் அந்த பலூனை ஒரு இடத்துல ஸ்டேபிளாக வைக்கிறது தான். அவர் வந்துடுவாரோ, திடீர்னு நின்றுட்டா என்ன பண்ணுறது, நம்ம ஒர்க் எதுவுமே முடிக்கலையேன்ற ஒரு டென்ஷன்லேயே நான் ஓடி ஓடி செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு வழியாக எல்லாத்தையும் கட்டி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டிவிட்டி ஸ்டிக்கி நோட்ஸ். அதை எடுத்துகிட்டு அவரை பற்றி எனக்கு பிடிச்ச வார்த்தைகளை சின்ன சின்ன சென்டென்ஸையும் எழுத ஆரம்பித்தேன். எவ்வளோ வார்த்தைகள் எழுதினாலும் எவ்வளோ சென்டென்ஸ் எழுதினாலும் அது எல்லாம் சேர்த்து சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். எனக்கு என் மாமாவை ரொம்ப பிடிக்கும். அவர் மேலே இருக்கிற என்னோடய லவ்வை எப்படி சொன்னாலும் முழுசாக சொல்ல முடியாது. அதனால தான் ஒவ்வொரு வார்த்தையையும் ஒரு ஹார்ட்டாக நினச்சி அதை வாலில் ஹார்ட் ஷேப்பில் ஒட்டிட்டேன். நான் நினச்ச மாதிரி அழகாக வந்துச்சு. அதுக்கப்புறம் கிஃப்ட் சரியாக இருக்கா, டெக்கரேஷன் சரியாக இருக்கா, அவர் வரும்போது எல்லாம் கேமராலும் சரியாக ஒர்க் ஆகுமா, எல்லாத்தையும் திரும்ப திரும்ப செக் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் இந்த வாலில் ஒட்டியிருந்த ஒவ்வொரு வார்த்தையை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் பட்ட கஷ்டம் எல்லாமே இந்த ஒரு மூமெண்ட்டில் மறந்துடுச்சு. இப்போ எல்லாம் ரெடி, கிஃப்ட்ஸ் ரெடி, டெக்கரேஷன்ஸ் ரெடி, கேமரா ரெடி, நானும் ரெடி. ஆனால் என் மனசு மட்டும் ஒரு குழந்தை மாதிரி அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு. எனக்கு ஒரு சின்ன கவிதை ஞாபகம் வருது. விலை உயர்ந்த பரிசுகள் வேணாம், வார்த்தைகள் கூட வேணாம், என் மனசு தேடுறது ஒரே ஒன்று தான், அது என் மாமா பக்கத்தில் தான் மட்டும் போதும். அது என்னோடய வாழ்க்கை ஃபுல்லாக நிலைக்கணும். ஹாப்பி செகண்ட் மந்த் ஆனிவர்சரி மை மாமா. உனக்காக வெயிட் பண்ணுறேன். கம் சூன்.